எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஎஸ்எஸ் அனிமேஷன் டியூட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சீரியஸாகவும் போடுறேன், அப்புறம் ஃபுல் வீடியோவாகவும் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பம் ஏதோ அதை பாருங்கள். சீரியஸாக பார்க்கணும்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு பேசிக்லேருந்து நான் அட்வான்ஸ் வரைக்கும் சிஎஸ்எஸ் அனிமேஷனை கரைச்சி குடிக்கிற மாதிரி எல்லாமே சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று index.html, அப்புறம் style.css. இப்போது நான் விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம் இருக்குது. அப்புறம் index.html ஃபைல் இருக்குது, ஸ்டைல் ஃபைல் 2 ஃபைல் நான் கிரியேட் பண்ண ஃபைல் இருக்குது. ஸோ index.html போயிட்டு எக்ஸ்க்ளமேட்டரியை போட்டு என்டர் தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள அந்த HTML டேக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது மேலே டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை HTML ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நான் க்ரோம் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே சிஎஸ்எஸ் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டைல் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை நான் என்னோட HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லிங்க் டேக் யூஸ் பண்ணிட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த லிங்க்கை நம்ம ஆட் பண்ணுறதுக்காக href அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி style.css அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் நேம் போட்டிருக்கேன். இப்போது இந்த style.css அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் என்னோட index.html உள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ சும்மா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு டிவிஷன் போட்டு அதோட கிளாஸ் நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறேன். அந்த பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதை நான் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி அப்படிங்கிற டேக் நான் கால் பண்ணிக்கிறேன். அதுக்கு வித்து ஃபுல் வித்து 100%, ஹைட் 100 VH, அதாவது வியூ போர்ட் ஹைட்டும் கொடுத்துருக்கேன். பாக்ஸ் சைஸையும் பார்டர் பாக்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் கீழே எனக்கு அந்த ஸ்க்ரோல் பார்லாம் எனக்கு தெரியுது. ஸோ எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியக்கூடாது. அது ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாக மார்ஜின் பேடிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மார்ஜின் எதுவும் எனக்கு வேணாம் அப்படிங்கிறக்காக மார்ஜின் 0, பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்க்ரோல் பார் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அதாவது அந்த டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எல்லாமே போயிடுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பாக்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஸ்கொயர் ஷேப்பில் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ்னால டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சு பாக்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கு ஒரு சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ வித்து 200 பிக்சலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹைட்டும் கொடுக்கணும். எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு வித்து ஹைட்டு கொடுத்தா தான் அது ஒரு என்ன சொல்ல ரெக்டாங்கிள் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நான் ஸ்கொயர் ஷேப்பில் ரெட் கலரில் ஒரு டப்பா மாதிரி கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டப்பா மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் அந்த டப்பாவை தூக்கி சென்டரில் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் பாடியில் போயிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கே உள்ள டப்பா ஹரிசாண்டல், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் சென்டரில் நின்றுக்கணும். இப்போ எனக்கு ஒய் டைரக்ஷனில் சென்டரில் வரணும். ஸோ அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் டைரக்ஷனில் அந்த டப்பா சென்டரில் உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக சென்டரில் உட்காந்துருக்கு. அண்டு நான் எவ்வளோ ட்ராக் பண்ணாலும் ஃபுல்லாக ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதுதான் அந்த ஃப்ளெக்ஸோட வேலை. ஸோ ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மீடியா குறி யூஸ் பண்ணே தேவையில்ல. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதாவது என்ன சொல்லணும்னா டிரான்சிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அதாவது டிரான்சிஷனை வச்சு நான் அந்த பாக்ஸை தொடும் போது, அதாவது அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மவுஸை கொண்டு போகும்போது அதோட சைஸ் எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறது தான் இப்போது என்னோட கான்செப்ட்டு. ஸோ ஹைட்டு வித்தை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் மாறணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னோட மவுஸை அந்த பாக்ஸ் மேலே கொண்டு போனேன்னா 200 வித்து ஹைட்டில் இருந்தது 400 வித்து ஹைட்டில் மாறி பேக்ரவுண்ட் கலர் மாறுது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பா நான் ரவுண்டாக மாற்ற போகிறேன். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் மாற்றுறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே மின்னல் வெட்டுற மாதிரி இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு வருது. ஸோ அதை ஸ்மூத்தாக ஆக்குறதுக்காக தான் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவாங்க. டிரான்சிஷனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் போக போக நான் வந்து சொல்கிறேன் ஏன் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறேன். ஸோ நார்மலாக டிரான்சிஷன் அப்படின்னு போட்டு அதோட செகண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, நான் எப்போ அந்த பாக்ஸை ஹோவர் பண்ணுறேன்னா 1 செகண்ட் அந்த வித்து ஹைட் எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்காக அதை ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்காக அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஹோவர், அதாவது மவுஸை எடுத்த உடனே மின்னல் வெட்டுறது மாதிரி போகுது, ரிட்டன் போகுது. இப்போ பாருங்க, நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே ஸ்லோவாக வருது, மவுஸை எடுத்த பிறகும் ஸ்லோவாக ரிட்டனில் அந்த 1 செகண்ட் அப்படிங்கிறதுல வெளியே போயிட்டு போகிறது மாதிரி இருக்கு. அண்ட் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம்னு ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பார்டர் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு 5 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஒரு 5 பிக்சலில் ஒரு பார்டர் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஹோவர் பண்ணுறேன், அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த ரவுண்டாக ஒரு பார்டர் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.